ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் வணங்கி திருப்பூர் மாவட்டம், கோவை மாவட்டம், ஈரோடு மாவட்டம் விவசாய பெருமக்கள் ஒன்று கூடி இந்த 3 மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாயிகளே இங்கே குழுமி இருக்கின்ற காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். இன்றைய அத்திக்கடவு அவனாசி திட்ட கூட்டு அமைப்பினர் எனக்கு நன்றி பாராட்டுகின்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சியிலே ஒரு நல்ல வாய்ப்பினை நீங்கள் வழங்கி இருக்கின்றீர்கள். அதற்கு நான் ஒரு விவசாயி என்ற முறையிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர், சட்டப்பேரவை உறுப்பினர், அரசு கொறடா அறிவிச்சவர் திரு SP வேலுமணி அவர்களே, முன்னாள் சபாநாயகர், சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தனபால் அவர்களே, முன்னாள் அமைச்சர், சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவிச்சவர் தங்கமணி அவர்களே, முன்னாள் துணை சட்டப்பேரவை தலைவர், சட்டப்பேரவை உறுப்பினர் முனைவர் அண்ணன் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களே, முன்னாள் அமைச்சர், சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவிச்சவர் திரு உடுமலைப்பேட்டை ராதாகிருஷ்ணன் அவர்களே, முன்னாள் அமைச்சர், மாவட்ட கழக அறிவிச்சவர் கருப்பணன் அவர்களே, முன்னாள் அமைச்சர், சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவிச்சவர் AK செல்வராஜ் அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர், கோவை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் அறிவிச்சவர் PRG அருண்குமார் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் சகோதரர் திரு AK செல்வராஜ் அவர்களே, முன்னாள் அமைச்சர் அண்ணன் திரு தாமோதரன் MLA அவர்களே, முன்னாள் அமைச்சர், சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவிச்சவர் திரு MS ஆனந்தன் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் MP சகோதரர் திருப்பூர் சிவசாமி அவர்களே, முன்னாள் MLA அருமை சகோதரர் திரு R சின்னசாமி அவர்களே, சகோதரர் சிங்கை G ராமச்சந்திரன் அவர்களே, முன்னாள் அமைச்சர், சட்டப்பேரவை உறுப்பினர் அருமை சகோதரர் திரு அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் மாவட்ட அறிவிச்சவர் ஸ்ரீ மகேந்திரன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவிச்சவர் திரு ஜெயக்குமார் அவர்களே, சட்டப்பேரவை திரு KN விஜயகுமார் அவர்களே, சட்டப்பேரவை திரு E கந்தசாமி அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் திரு KR ஜெயராம் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, இந்த சிறப்பான நிகழ்ச்சியை இந்த 3 மாவட்டமும் வியக்கின்ற அளவிற்கு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற அத்திக்கடவு அவனாசி கூட்டமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள், நிகழ்ச்சியிலே வரவேற்புரையாற்றிய திரு சாலையூர் திரு N நடராஜன் அவர்களே, விழா தலைமை ஏற்றுக்கின்ற மரியாதைக்கு திரு SMR நடராஜன் அவர்களே, இந்த விழாவுக்கு முன்னிலை வைக்கின்ற திரு TK பெரியசாமி அவர்களே, திரு ராமச்சந்திரன் அவர்களே, திரு தேமா சுப்பு அவர்களே, திரு பொன்னுக்குட்டி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திரு V கணேசன் அவர்களே, திரு வேலுசாமி மாரப்ப கவுண்டர் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே
நினைவு பரிசு வழங்கிய வேலு நாச்சியார் பேரவை மகளிர் சேர்ந்த நிர்வாகிகளே, மேடையிலே வீற்றிருக்கின்ற பல்வேறு சங்கங்களினுடைய விவசாய பிரதிநிதிகளை, வாரியந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மேடையிலே வீற்றிருக்கின்ற கழகத்திலே பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, வாரியந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற விவசாய பிரிவினை மக்களே, விவசாய தொழிலாளிகளே, கழக உடன்பிறப்புகளே, பத்திரிகையாளர்களே, ஊடகர்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை உறுத்தாக்குகின்றேன். இங்கே பல விவசாய பிரிவினை மக்கள் இங்கே பேசினார்கள். நம்முடைய சட்டப்பேரவை தலைவர் அவர்களும் முன்னாள் சட்டப்பேரவை தலைவர் அவர்களும் பேசினார்கள். அறிவித்த SP வேலுமணியும் இங்கே அழகாக கருத்துக்களை எடுத்து வைத்தார். இந்த நன்றி பாராட்டு விழா விவசாயிகளுக்கு எடுக்கின்ற பாராட்டு விழாவாக நான் கருதுகின்றேன். எனக்கு கிடைத்த பாராட்டு விழாக நினைக்கவில்லை. நானும் ஒரு விவசாயி என்ற முறையிலே இந்த நன்றி பாராட்டு விழாவை நான் மகிழ்வோடு, என் எண்ணமெல்லாம் விவசாய மணியில் இருக்கின்றது. நான் எத்தனையோ நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டு பேசியிருக்கின்றேன். ஆனால் இன்றைய நிகழ்ச்சி தான் என் உள்ளத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சியாக நான் பார்க்கிறேன். இன்றைக்கு இந்த 3 மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாய பிரிவுடைய மக்கள், விவசாய பிரதிநிதிகள் மேடையிலே பேசினார்களே, எத்தனை குடும்பங்கள் வாழ்கின்றன, எத்தனை விவசாய தொழிலாளிகள் வாழ்கின்றார்கள், எவ்வளவு விவசாய உற்பத்தி பெருக்கப்படுகின்றது. அப்படி ஒரு நல்ல பல திட்டத்தை இந்த 3 மாவட்டத்தில் உங்கள் மூலமாக நிறைவேற்றப்பட்டதற்காக விவசாயிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த அத்திக்கட அவனாசி கூட்டமைப்பினர் நடத்துகின்ற பாராட்டு உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி வருகின்றேன். நான் பிறந்த பிறவி பயனை அடைந்து விட்டேன். ஒரு விவசாயி என்பது என் வாழ்க்கையிலே தொடங்கி நான் முதலமைச்சர் ஆவேன் என்று கனவில் கூட நினைக்கவில்லை. இதே புரட்சி தலைவி அம்மா அமைச்சரவையிலே எனக்கு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக முதலிலே வழங்கினார்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமோ என்னமோ எனக்கு பொதுப்பணித்துறை அமைச்சரும் கூடுதலாக ஒரு பொறுப்பை கொடுத்தார்கள். அப்பொழுதே நான் நினைத்தேன், இதே புரட்சி தலைவி அம்மா முதலமைச்சராக இருந்த பொழுதே எனக்கு கிடைத்த வாய்ப்பை விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக எப்படியாவது கொடுக்க வேண்டும் என்று எண்ணினேன். அம்மா முதலமைச்சராக இருக்கின்ற பொழுதே இந்த திட்டத்தை பற்றி நான் பேசினேன். அம்மா அவர்களும் எப்படியாவது இந்த அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று என்னை அழைத்து ஆலோசனை வழங்கினார்கள். அப்பொழுது எனது மனதில் பட்டது, ஆகா, மாண்பு அம்மா அவர்களே அனுமதி கொடுத்து விட்டார்கள், நிச்சயமாக அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை நாம் நிறைவேற்றி விடலாம் என்று எண்ணினேன். அப்பொழுது துரதிருஷ்டவசமாக அம்மா இந்த மண்ணிலே மறைந்து விட்டார்கள். மறைந்த பிறகு உங்களுடைய அதிர்ஷ்டமோ என்னமோ நான் முதலமைச்சராக மக்களுடைய பேராதரவு எங்களுடைய மேலையிலே வீட்டுக்கின்ற கழக நிர்வாகிகள் சட்டமன்ற ஆதரவோடு முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். ஆக உத்தரவு போடுகின்ற இடத்திற்கே நான் வந்துவிட்ட காரணத்தினாலே உங்களுடைய திட்டம் எளிதாகிவிட்டது. இந்த அத்திக்கடவு அவனாசி திட்டம் சுமார் 60 ஆண்டு காலமாக இங்கே மேடையிலே வீற்றிருக்கின்ற பல விவசாய சங்க பிரதிநிதிகள், முன்னாலே அமர்ந்திருக்கின்ற விவசாயிகள் போராடி போராடி எப்படியாவது ஒரு காலத்தில் இந்த அத்திக்கடவு அவனாசி திட்டம் நிறைவேற்றப்படும் என்ற கனவோடு இருந்தார்கள். அந்த கனவை நனவாக்கி அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். என்னை விவசாயிகள் சந்திக்க போவதெல்லாம், இங்கே கூட விவசாய சங்கத்தை சேர்ந்தவர்களுக்கு பேசினார்கள். நான் வேறு கட்சியில் இருந்தாலும்
நான் விவசாயி என்ற முறையிலே விவசாயிகளுக்கு கிடைக்கப்பட்ட நன்மையை நான் இங்கு எடுத்து சொல்லி என்று சொல்லி அழகாக பேசினார். நான் இந்த மேடைக்கு வருகின்ற பொழுது கூட எனது அருமை சகோதரர் சொன்னார், அண்ணா இரட்டை வெள்ள காட்டுன்னு சொன்னார். நான் சொன்னேன், எல்லா கட்சி சேர்ந்தவர்களும் வந்திருக்காங்களே, எப்படி காட்டுதுன்னா, ஆனா நீங்க முதலமைச்சரா இருக்கும் போது அண்ணா திமுக சார்பா முதலமைச்சரா இருந்தீங்க, அதனால விரல காட்டுங்கன்னு சொன்னார். அதனாலதான் நான் ரெட்டை விரல காட்டினேன். நான் எப்பொழுதுமே இருக்கின்ற சூழ்நிலைக்கு தக்கவாறு நடந்து கொள்கின்றவன். என்னை எவராலும் அடிமைப்படுத்த முடியாது, பணத்தாலோ புகழாலோ அடிமைப்படுத்த முடியாது. நான் முதலமைச்சர் இருக்கும் பொழுதும் சரி, இப்பொழுது இருக்கும் சரி, எனக்கு 100 கார் வேண்டுமெல்லாம் நான் போனதே கிடையாது. என் தொகுதிக்கு போகும்போது எனக்கு ஒரே கார் தான் போகும். முதலமைச்சர் இருக்கும் பொழுதும் அப்படித்தான், இப்பொழுதும் அப்படித்தான். ஒரு விவசாயி கஷ்டப்பட்டு உழைக்கின்ற விவசாயியா இருந்த காரணத்தினாலே மற்றவர்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே நான் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொண்டிருப்பேன். எதற்காக சொல்லி சொன்னால், சில அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள், அரசியல் பேசக்கூடாதுதான், சில சமயத்தில் பேசித்தான் ஆகணும், ஏன்னா தொடர்புடைய இருக்கின்ற காலத்தில் பேசி ஆகணும். சில பேர் திட்டத்தையே கொண்டு வராம, இந்த திட்டத்திற்கு எந்த முயற்சியும் எடுக்காம திட்டத்தை திறந்து வைத்தவர்களும் இருக்கின்றார்கள் இந்த நாட்டிலே. எப்படி ஒரு விவசாயி ஒரு செடியை நட்டு தண்ணி ஊற்றி ஆடு மாடு கடிக்காம வளர்த்தி வளர்ந்த பிறகு அந்த விவசாயி அந்த வளத்தை பலனை அனுபவிக்க முடியாது, வேறொருவர் தான் அனுபவிப்பார். அப்படித்தான் இன்றைய ஆட்சியாளர்கள் இருக்கின்றார்கள். உழைக்கின்றவன் விவசாயி, அனுபவிக்கின்றவன் வேறொருவர். அப்படித்தான் விவசாயியுடைய வாழ்வு இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அத்திக்கடவு அவனாசி திட்டம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டம். விவசாயியுடைய கனவை நனவாக்கிய திட்டம் அதிமுக அரசாங்கம். அதோடு இந்த திட்டம் 28/3/2018 அரசாணை வெளியிடப்பட்டது. இந்த திட்டத்துடைய மதிப்பு 1652 கோடி. நான் முதலமைச்சர் இருந்த பொழுது பொதுப்பணித்துறை அமைச்சராம் நான் இருந்த காரணத்தினாலே பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உயர் அதிகாரிகளும் அழைத்து நாம் இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று அவரிடத்தில் கலந்து ஆலோசித்த போது அவர்கள் எல்லாம் சொன்னாங்க, 1652 கோடி இருக்குது, இதை மத்திய அரசில் இருந்து பெறலாமா என்று சில அதிகாரிகள் சொன்னார்கள். சில பேர் வங்கியிலே கடன் பெற்று இதை செய்யலாம் என்று சொன்னார்கள். நான் அப்படி செய்தால் எவ்வளவு காலம் ஆகும் என்று சொன்னேன். அது நிரந்தரம் அல்ல, எவ்வளவு காலமானாலும் ஆகும் என்று சொன்னார்கள். அது சரியல்ல. 60 ஆண்டு காலம் அத்திக்கடவு அவனாசி திட்டத்திற்காக போராடி வருகின்ற விவசாயிகளுக்கு உரிய காலத்திலே இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். ஆகவே மாநில அரசாங்க நிதியிலிருந்து நிதி ஒதுக்கிடலாம் என்று உத்தரவை நான் போட்டேன். இந்த திட்டம் வேகமாக துரிதமாக நடைபெற வேண்டும் என்று காரணத்தினால் ஒரு சிறந்த ஒப்பந்ததாரை L&T தேர்வு செஞ்சோம். அந்த ஒப்பந்தம் எடுத்தவர் கூட குறித்த காலத்தில் சிறந்த முறையில் இந்த அத்திக்கடவு அவனாசி திட்டம் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அவர்கள் அந்த வாய்ப்பை பெற்றார்கள். போட்டியில் தான் நின்று வந்தது, இருந்தாலும் அவர்கள் அந்த L&T நிறுவனம் அந்த ஒப்பந்தத்தை பெற்றது. அப்பொழுது பணி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இடையிலே கொரோனா காலத்திலே இந்த பணி கொன்று சற்று தோய்வடைந்தது. இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது 85% பணிகள் நிறைவேற்றப்பட்டன. எஞ்சிய பணி 15% தான். அதுவும் நிலத்தை கையகப்படுத்துவதிலே பிரச்சனை, அதனாலதான் காலதாமதமானது.
15% பணியை குறைந்தபட்சம் ஓராண்டுல நிலத்தை கையகப்படுத்தி அந்த திட்டத்தை நிறைவேற்றிருக்கலாம். செய்யல. ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்த திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமா திட்டத்தை கிடப்புல போட்டாங்க. 4 ஆண்டு காலம் இந்த திட்டத்தை கிடப்பிலே போட்டு இப்பொழுதுதான் அண்மையிலே இன்றைய முதலமைச்சர் இந்த திட்டத்தை திறந்து வைத்து விட்டு சென்றிருக்கின்றார். எண்ணி பாருங்க. ஒரே வருடத்தில் இந்த திட்டத்தை நிறைவேற்றப்பட்டிருந்தால், ஆட்சி பொறுப்பேற்று ஒரே வருடத்தில் இந்த திட்டத்தை நிறைவேற்றப்பட்டிருந்தால், இங்க இருக்கின்ற விவசாய மக்களுக்கு ஏரி குளம் குட்டை எல்லாம் நிரம்பி நிலத்தின் உயர்ந்து வேளாண் பணியில் மேற்கொண்டிருப்பாங்க. அவர்கள் அதில் இருந்து விளைச்சலை பெற்று பயன்பெற்றிருப்பாங்க. குடிநீர் பிரச்சனையும் தீர்ந்திருக்கும். ஆனா அதையெல்லாம் பொருட்படுத்தல, மக்களை சிந்திக்கவில்லை. அரசியல் காழ்ப்புணர்ச்சி. ஒரு அரசாங்கம் வரும், மாறுபடும். ஆனால் மக்களுக்கு எது நன்மை கிடைக்கின்ற திட்டமோ அது தொடர்ந்து அடுத்து வருகின்ற அரசு செயல்பட்டால்தான் நல்ல அரசுக்கு அழகு. ஆனால் எப்பொழுது ஆளுகின்ற அரசுக்கு அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. அவர்களும் கொண்டு வர மாட்டாங்க. ஏற்கனவே இருந்த அரசு கொண்டு வந்த திட்டத்தையும் முழுமையா செயல்படுத்த மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு திறமையற்ற அரசாங்கம் தான் இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு இந்த அத்திக்கடை ஓனாசி திட்டத்தில் ஆண்டு ஒன்றுக்கு 1.50 டிஎம்சி தண்ணி தேவை. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் ஏரிகள் 32, ஊராட்சி ஒன்றிய ஏரிகள் 42, குளம் குட்டைகள் 971, ஆக மொத்தம் 1045 பொதுப்பணித்துறை ஏரிகள், ஊராட்சி ஒன்றிய ஏரிகள், குளம் குட்டைகள் அனைத்து நிரப்புவதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்து இன்றைய தினம் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இந்த திட்டம் ஒரு சிறந்த திட்டம் என்ற அடிப்படையிலே இதுவரை தமிழகத்திலே இப்படிப்பட்ட திட்டம் வந்ததே கிடையாது. ஒரே இடத்துல கண்ட்ரோல் ரூம் தானியங்கி நிலையத்தை உருவாக்கி எந்த இடத்துல எந்த ஏரியில எவ்வளவு குட்டையில என்ன தண்ணி இருக்கு என்பதை ஆராய்ந்து அங்கே கண்ட்ரோல் ரூம்ல இருந்து அந்த தானியங்கி மூலமாக அந்த ஏரியில நீர் நிரப்புகின்ற அற்புதமான திட்டம் தமிழகத்திலே கிடையாது என்று சொன்னால், நான் ஒரு விவசாய என்ற காரணத்தினாலே நாம் இருக்கின்ற பொழுதே எந்தெந்த வகையிலே இந்த திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்று எண்ணி பார்த்து உயர் அதிகாரிகளோடு ஆலோசனை பற்றி பொதுப்பணித்துறை அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்தித்தான் இந்த திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கின்றோம். அதோடு இந்த திட்டம் வருவதற்கு முன்பாகவே குடிமராமத்து திட்டம் என்ற ஒரு அற்புதமான திட்டத்தை நான் அறிவித்தேன். இந்த ஏரி குளம் குட்டையெல்லாம் வண்டன் மண் நிறைஞ்சிருக்குது. அந்த வண்டன் மண்ணை விவசாயிகள் அவருடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்தினால் விளைச்சல் கூடுதலாக கிடைக்கும். ஒன்று ஏரி ஆழமாகும், மற்றொன்று விவசாயிகளுடைய நிலம் பண்படுத்தப்படும். அது அப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்து விவசாயிகளுடைய பங்களிப்போடு அந்த திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தினோம். அதில் சுமார் 6000 பொதுப்பணித்துறை ஏரிகள் ஆழப்படுத்தப்பட்டது. விவசாயிகளே விலையில்லாம வண்டல் மண் அழிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அனுமதி கொடுத்தது அதிமுக அரசாங்கத்தில் தான். இதனால விளைச்சல் அதிகமாச்சு. மழை காலத்தில் பெய்கின்ற நீர் முழுவதும் ஏரி குளக்குட்டையில சேமிச்சு வச்சோம். இது ஒரு அற்புதமான திட்டத்தை நான் கொண்டு வந்தோம். அதோடு இந்த திட்டம் நமக்கு 1 டிஎம்சி தண்ணி தேவை. இந்த ஏரி குளம் குட்டையெல்லாம் நிரப்ப வேணும்னா இதில் ஏதாவது பிரச்சனை வந்துட்டா என்ன பண்றது? அதற்காக நான் யோசித்தேன். நம்முடைய பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வரவழைச்சேன். இதற்கு ஒரு மாற்று வழி வேணும். எனக்கு சில அதிகாரிகள் ஆலோசனை வழங்கினார்கள். என் மனதிலே பட்ட சில ஆலோசனைகளும் அவரிடத்திலே சொன்னேன். சரியாக இருக்கு என்று சொன்னாய். நம்முடைய மேட்டுப்பாளையத்திலிருந்து பவானி வரை 6 தடுப்பணைகளை கட்டலாம் என்று உத்தரவு போட்டேன். 6 தடுப்பணை, அதுல கதவணை, கதவோட தடுப்பணை.
அதில் நான் இருக்கும்போதே ஆரம்பத்திலே ஒரு அணை ஆரம்பிக்கப்பட்டு ஆட்சி மாற்றம் வருவதற்கு முன் ஒரு 40% பணி முடிஞ்சது. ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒரு 6 மாதத்திற்கு முன்பே டெண்டர் விடப்பட்டு பூஜை போட்டு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டன. எஞ்சிய 5 தடுப்பணைகளும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. அத்தனை கிடைப்பிலே போட்டு விட்டார்கள். அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட தடுப்பணைகள் அனைத்தும் கிடைப்பிலே போட்டு விட்டார்கள். இன்றைக்கு மேட்டுப்பாளையத்திலிருந்து பவானி வரை 6 தடுப்பணை கட்டப்பட்டிருந்தால் உபரியாக வருகின்ற நீர் சேமித்து வைக்கப்படும். இந்த அத்திக்கடவு அவனாசி திட்டத்திற்கு இதை பயன்படுத்தலாம் என்ற அடிப்படையில் இந்த திட்டத்தை நான் கொண்டு வந்தேன். ஏனென்றால் ஒரு வறட்சியான நாள் வருகின்ற பொழுது, மழை குறைவாக பெய்கின்ற பொழுது இந்த திட்டம் முடங்கி போய்விடக்கூடாது. அதற்காக பருவகாலங்களில் பெய்கின்ற மழை நீர் ஆற்றிலே உபரி நீராக வருகின்ற பொழுது ஆங்காங்கே தடுப்பணையின் மூலமாக நீரை சேமித்து வைத்து அதை பயன்படுத்தலாம் என்று அந்த திட்டத்தையும் அதிமுக அரசு தான் கொண்டாந்தது. இப்படி அத்திக்கடவு அவனாசி திட்டம் மிக சிறப்பாக எழுச்சியாக அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டது என்பதை நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன். அதோடு இங்கே பேசியவரெல்லாம் குறிப்பிட்டார்கள். அத்திக்கடவு அவனாசி திட்டம் 2 திட்டத்தையும் தொடர வேண்டும் என்று இங்கே தெரிவித்தார்கள். ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நான் முதலமைச்சர் இருந்த பொழுது அந்த திட்டம் தொடங்குவதற்கு பூர்வாக பணி தொடங்கப்பட்டது. விரிவான திட்ட அறிக்கையும் தயாரிக்கப்பட்டது. ஆட்சி மாற்றத்தின் காரணமாக ஆட்சியாளர்கள் அது அப்படியே கைவிட்டு விட்டார்கள். மீண்டும் உங்களுடைய நல்லாதரோடு அதிமுக ஆட்சி தமிழகத்திலே மலரும். மலர்கின்ற பொழுது அத்திக்கடவு அவனாசி 2வது திட்டம் உடனடியாக தொடங்கப்படும், எந்தவித தடையும் இல்லாமல். அதே போல மேடைகளை வீட்டுக்கு அறிவிச்சவர் வேலுமணி அவர்களும், அதே போல நம்முடைய முன்னாள் சட்டப்பேரவை துணைத் தலைவர்களும், மரியாதைக்குரிய சகோதரர் கருப்பணன் அவர்கள் மேடைகளை வீட்டுக்கின்ற விவசாய சங்க பிரதிநிதிகள் எல்லாம் பேசுகின்ற பொழுது சொன்னார்கள், இந்த அத்திக்கடவு அவனாசி திட்டத்திலே பல குளங்கள் விடுபட்டு விட்டன, அதையும் இந்த திட்டத்திலே சேர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். அதையும் ஆராய்ந்து அம்மாவுடைய அரசு வருகின்ற பொழுது அதற்கு உண்டான தீர்வும் காணப்படும். இன்றைக்கு விவசாயி என்று சொல்லுகின்ற பொழுது பல்வேறு பிரச்சனையிலே அவர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். சாதாரண விஷயம் அல்ல. இன்றைக்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அவ்வப்போது விவசாயிகளுக்கு நன்மை செய்தோம். உடுக்க இழந்தவன் கை போலே ஆங்கே இடுக்கன் களைவுதான் நட்பு. 2000 ஆண்டுகளுக்கு முன்னே என் திருவள்ளுவர் அழகாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். நம்ம உடம்பில் இருக்கின்ற நம்முடைய உடை அவிழ்கின்ற பொழுது தானாக கை போய் சரி செய்யும். அதே போல விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உடனடியாக உதவி செய்தது. அப்படிப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கமா இருந்தது. இன்றைக்கு விவசாயிகளுக்காக ஏராளமான திட்டங்களை நாங்கள் செயல்படுத்தி இருக்கின்றோம். இன்றைக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக 50 லட்சம் விவசாயிகளுக்கு அதிமுக ஆட்சி இருக்கும்போது 9600 கோடி ரூபாய் இழப்பீட்டு தொகையை பெற்று தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நான் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி, விவசாயிகளுடைய பயிர்கள் எல்லாம் தண்ணீர் இல்லாமல் கருகி கடுமையாக விவசாயிகள் பாதிக்கப்பட்டார்கள். அப்படி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் சுமார் 2240 கோடி விவசாயிகளுக்கு வழங்கிய அரசு இழப்பீட்டு தொகையை வழங்கிய ஒரே அரசாங்கம் இந்தியாவிலேயே அதிமுக அரசாங்கம். இதுவரை எந்த அரசாங்கம் வறட்சிக்காக இழப்பீட்டு தொகை வழங்கினது கிடையாது. விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணமாக வழங்கிய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதோடு புரட்சித் தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலே வாக்குறுதி கொடுத்தார்கள். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகள் தொடக்க வேளாண் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி என்று அதையும் அம்மாவுடைய ஆட்சியிலே தள்ளுபடி செய்யப்பட்டது. அதோடு
கொரோனா காலம் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த விளைபொருளை விற்க முடியாத ஒரு சூழ்நிலை பெரும் நஷ்டத்துக்குள்ளாகிவிட்டது. தொடக்க வேளாண்மை வங்கியிலே வாங்கிய பயிர்க்கடன் எங்களால் செலுத்த முடியவில்லை. எங்களுடைய அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் விவசாய பிரதிநிதிகளை சந்தித்து இது கோரிக்கை வைத்தார்கள். விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று. அந்த கோரிக்கையை ஏற்று அம்மாவுடைய அரசு 12,100 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதுல 10,41,315 விவசாயிகள் பயனடைந்தாங்க. அதோட விவசாயிகள் இன்றைக்கு விவசாய மின் மோட்டார் இயக்கிறது என்றா எந்த நேரத்தில் கரண்ட் வரும், எந்த நேரத்தில் கரண்ட் போகுமே என்ற நிலையை மாறி விவசாயிகளுக்கு 2021 ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து மும்மனை மின்சாரம் 24 மணி நேரம் பம்பு செட்டு கொடுத்தோம். இதனால விவசாயிகள் எந்த நேரத்திலும் மின் மோட்டாரை இயக்கி தன்னுடைய நிலங்களுக்கு தண்ணீரை பாய்ச்சலாம். அதுவும் அதிமுக ஆட்சியில் தான் கொடுத்தோம். விவசாயம் உழைக்க பிறந்தவன், இரவென்றும் பகலென்றும் வாராமல் மழையும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் ரத்தத்தை வியர்வையாக மண்ணிலே சிந்தி உழைக்கின்ற பட்டாளம் விவசாயி பட்டாளம். அப்படி விவசாயிகளுக்கு எந்தெந்த வழியிலே உதவி செய்ய முடியுமோ அத்தனை வகையிலையும் அதிமுக அரசு உதவி செய்தது என்பதை நேரத்திலே சுட்டிக்காட்ட விடுகின்றேன். அதே போல விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை விற்பனை செய்வதற்காக 8 மாவட்டத்தில் 217 கோடி ரூபாயில உணவு பூங்கால அமைக்க மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு அந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம். இப்பொழுது எந்த நிலையில் இருக்கு தெரியவில்லை. டெல்டா மாவட்டம், ஏன்னா நமக்கு அதிகமா விளைச்சலை கொடுப்பது டெல்டா மாவட்டத்தில் தான். அந்த மாவட்டத்தில் 2016, 17, 18 ஆண்டுல நிலத்தடி நீரை பயன்படுத்தி குறுவை சாகுபடி செய்யப்பட்டது. அந்த காலகட்டத்தில் அதிமுக அரசாங்கம் குறுவை தொகுப்பு விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டது. அதே போல 50 ஆண்டு காலம் காவிரி நதிநீர் பிரச்சனை தீர்க்க முடியாமல் இருந்தது. அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது சட்ட போராட்டத்தின் முன்பாக உச்ச நீதிமன்றத்திலே விவசாயிகள் வயிற்றிலே பால் வாய்க்கின்ற அளவிற்கு காவிரி நதிநீர் பிரச்சனை தீர்ப்பு பெற்ற ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் இருக்கும் போது டெல்டா மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் போன்ற திட்டங்களை கொண்டு வந்து விவசாயிகள் பாதிக்கப்படும் திட்டத்தை கொண்டு வந்தார். அந்த திட்டத்திற்கு விடுவு காலம் பிறக்காதா என்று எதிர்பார்த்து கொண்டு வந்தார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொண்டு வந்து விவசாயிகளை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நீர் மேலாண்மைக்கு முன்னுரிமை கொடுத்தோம் அதிமுக ஆட்சியில. மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீர் வெளியேறி கடல்ல கலக்குது. அப்படி கடல்ல கலக்கின்ற நீரை ஆங்காங்கே தடுப்பு கதவணை மூலமாக தடுத்து நிறுத்தி நீரை தேக்கி நிலத்து நீரை உயர்த்த வேண்டும், விவசாயத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்ற அற்புதமான திட்டத்தை அதிமுக அரசு கொண்டு வந்தது. முதற்கட்டமாக ஆதனூர் குமாரமங்கலத்தில் 450 கோடியில 3/4 டிஎம்சி தண்ணீரை தேக்குவதற்கு நடவடிக்கை எடுத்தோம். இன்னைக்கு முடியும் தருவாயில் இருக்குது. இரண்டாவது கரூருக்கு பக்கத்தில் நஞ்சை பூலூர்ல 450 கோடியில அங்க ஒரு தடுப்பணை கதவணையோட செஞ்சு கட்டுறதுக்கு நடவடிக்கை எடுத்தோம். அதுவும் முடிகிற தருவாயில் இருக்குது. அதுக்கு பிறகு 2 இடத்துல காவிரி ஆற்றிலே 2 இடங்களில் தடுப்பணை கட்டுவதற்கு நாங்கள் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க வச்சிருந்தோம். இந்த ஆட்சி வந்த பிறகு அதையும் கைவிட்டுட்டாங்க. அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒரு சொட்டு நீர் கூட வீணாக கூடாது என்று கண்ணு கருத்துமாக இருந்து அதை எந்தெந்த வகையில சேமிக்க வேணுமோ அதையெல்லாம் சேமிப்பதற்கு தடுப்பணை கட்டிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்த ஆட்சியிலும் சொன்னாங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா அதிகமான தடுப்பணை கட்டுவோன்னு தேர்தல் அறிக்கையிலே சொன்னாங்க. இன்னும் கட்டண பாடு இல்ல. அதோட காவிரி டெல்டாவில் 960 கோடியில
பருவநிலை மாறுதலை எதிர்கொள்ள திட்டம் அதிமுக ஆட்சியாளர் செயல்படுத்தியது. நம்முடைய கீழ்பவானி வடிநிலத்தில் நீட்டல் புனரமைத்தல் நவீனமாக்குவதற்காக 935 கோடி ஒதுக்கீடு செஞ்சதும் அதிமுக ஆட்சியர் தான். இந்த கால்வாய்களாம் கான்கிரீட் கால்வாய் அமைத்து கடைக்கோட்டில் இருக்கிற விவசாயிகளுக்கு கூட தடையில்லாம அவருடைய பாசனத்திற்கு தேவையான நீரை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் இதை கொடுத்தோம். அதோட இங்க பேசியவர்கள் கூட சொன்னாங்க, இந்த பகுதியில் இருக்கின்ற விவசாய பகுதி மக்கள் பிரதிநிதிகள் கூட பேசினாங்க. நீண்டமாக விவசாயிகளுடைய கோரிக்கை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்ட ஒப்பந்தத்தை புதுப்பிக்கப்பட வேண்டும். அதோடு இந்த திட்டத்தில் நிறைவேற்றப்படாமல் நிலுவையில் உள்ள ஆனமலையாறு நல்லாறு திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றும் என்று சொல்லிக்கிறாங்க. அதே போல பாண்டியாறு புன்னம்புலா திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று மேடையிலே பேசினார். நிச்சயமாக இந்த திட்டத்தை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நான் முதலமைச்சர் இந்த காலத்தில் அண்ணன் அறிவிச்சவர் SP வேலுமணி அவர்களையும் அண்ணன் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களையும் சகோதரர் KC கருப்பணன் அவர்களையும் 3 பேரையும் கேரளாவுக்கு நேரடியாக சென்று கேரளா முதலமைச்சரை சந்தித்து இந்த கோரிக்கைகளாம் வைத்தோம். அவரும் நம்முடைய கோரிக்கையை பரிசீலித்து ஆவணம் செய்வதாக உறுதியளித்தார். அதன் அடிப்படையிலே இன்றைக்கு உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டது. கேரள அரசும் அமைக்கப்பட்டது, தமிழ்நாடு அரசும் அமைக்கப்பட்டது. 3 முறை 2 குழுவும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அப்படியே கிடப்புல போட்டாங்க இந்த அரசாங்கம். நிச்சயமாக அதிமுக அரசு மலரும். உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுவதற்கு பாடுபடும். அதே போல இங்கே பேசியவர்கள் கூட குறிப்பிட்டார்கள், இன்றைக்கு நதிநீர் மாசடைகிறது. இன்றைக்கு காவிரியில் மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற நீராக இருந்தாலும் சரி, பவானிசார் அணையிலிருந்து வெளியேறுகின்ற நீராக இருந்தாலும் சரி, நொய்யில் இருந்து வெளியேறுகின்ற நீர் அமராவதி ஆற்றிலிருந்து அமராவதி அணையிலிருந்து வெளியேறுகின்ற நீராக இருந்தாலும் எல்லாமே காவிரி ஆற்றில் தான் கலக்குது. அந்த நீரெல்லாம் மாசுபடுது. இதனால இந்த காவிரி நதியை நம்பி, பவானிசார் அணை நம்பி, அமராவதியை நம்பி கூட்டுக்குடி திட்டம் ஏராளமாக நாம் அமைத்திருக்கின்றோம். அதன் மூலமாக ஆயிரக்கணக்கான பேர் பயன்பெறுகிறார்கள் பொதுமக்கள். ஆக இந்த மாசுபட்ட நீர் நதியிலே கலக்கக்கூடாது என்பதற்காக நான் முதலமைச்சர் காலத்திலே பாரத பிரதமரை சந்தித்த போது நடந்தாய் வாழி காவிரி என்ற ஒரு அற்புதமான திட்டத்தை உருவாக்கி பாரத பிரதமரிடத்தை வழங்கினேன். பாரத பிரதமர் அவர்களும் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதாக மேதகு குடியரசுத் தலைவர் உரையிலே இடம்பெற செய்தார். நடந்தாய் வாழி காவிரி திட்டம் தமிழகத்திலே நிறைவேற்றப்படும் என்று மேதகு குடியரசுத் தலைவர் உரையிலே இடம்பெற்றது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது, கிடப்பிலை போட்டு விட்டார்கள். இன்றைக்கு மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற காவிரி நதிநீர் கடலிலே கலக்கின்றது. அந்த ஆற்றின் இரண்டு பக்கங்களிலும் இருக்கின்ற கரையில் இருக்கின்ற ஆங்காங்கே நகரங்கள் இருக்கின்றன. நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் அப்படியே நதியில் கலக்கின்றது. அதனால அந்த ஆற்று நீர் மாசுபடுகிறது. அதே போல பவானி சாகரிலிருந்து பவானி வரை, மேட்டுப்பாளையத்திலிருந்து பவானி வரை வருகின்ற நீர் பவானி சாகர், அந்த ஆற்று நீர் அங்கே கரை ஓரமாக இருக்கின்ற அந்த நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற நீரெல்லாம் அசுத்த நீர் அந்த ஆற்றிலே கலக்கின்றது. நீர் மாசுபடுகிறது. அமராவதி அந்த அணையிலிருந்து வெளியேறுகின்ற நீர் காவிரியை போய் கலக்கின்றது. அப்படி வருகின்ற பொழுது அந்த ஆற்றிலே ஆற்றுக்கரையின் ஓரமாக இருக்கின்ற நதி, அங்க இருக்கின்ற நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற நீர் அந்த ஆற்றிலே கலந்து நதிநீர் மாசுபடுகிறது. நொய்யல், அதில் இருக்கின்ற அந்த ஆற்று நொய்யல் ஆறுல வெளியே அந்த கரையோரமாக இருக்கின்ற நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் அதிலே கலந்து அதுவும் மாசுபடைந்த நீராகிறது. ஆக இதற்கெல்லாம் தீர்வு காண என்பதற்காக காவிரியிலிருந்து காவிரி நதி நீர், பவானி ஆறு, நொய்யல் ஆறு, அதே போல அமராவதி ஆறு, இதில் இருக்கின்ற அசுத்த நீரெல்லாம் சுத்தப்படுத்தி அதிலே விடுவதற்கு
நடந்தாய் வாழி காவிரி என்ற ஒரு திட்டத்தை 14,000 கோடியில மத்திய அரசுக்கு தயார் செஞ்சு கொடுத்தோம். அவர்களும் செயல்படுவதற்கு தயாராக இருந்தாங்க. ஆட்சி மாற்றம் ஏற்றதின் காரணமாக ஆட்சி மாற்றம் வந்ததற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழக அரசு கண்டுகொள்ளவில்லை, கிடப்பிலே கிடக்குது. இன்னைக்கு அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருந்தா நாம் குடிக்கின்ற நீர் சுத்தமான நீராக இருக்கு. அதுவும் இந்த ஆட்சியில செயல்படுத்தல. அதே போல கோதாவரி காவிரி நதிநீர் இணைப்பு நான் முதலமைச்சர் அந்த காலத்தில் பாரத பிரதமர் கொடுத்தேன். பிரதமர் ஏற்றுக்கொண்டார். அற்புதமான திட்டம். ஒவ்வொரு ஆண்டு அண்டை மாநிலத்தை நம்பி இருக்கிறோம். தண்ணீருக்காக நிரந்தரமாக தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய விவசாயிகளுக்கு குடியிருக்கும் கோதாவரி காவிரி திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். பிரதமர் கொடுத்த அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது அறிவிச்சார் எஸ்பி வேலுமணி அவர்களும் ஜெயக்குமார் அவர்களையும் நான் தெலுங்கானா முதலமைச்சரை பார்த்து அந்த வழியாத்தான் கோதாவரி காவிரி திட்டத்தை நிறைவேற்ற அந்த வழியாத்தான் அந்த தண்ணி கொண்டு வர முடியும். அங்க போய் பேசணும். அவர்களும் ஒத்துக்கொண்டார்கள். அவருடைய மாநிலத்தில் இருந்து தண்ணீர் செல்வதற்கு ஒத்துக்கொண்டார்கள். அதே போல ஆந்திரா மாநில முதலமைச்சரையும் அறிவிச்சார் வேலுமணி அவர்களும் திரு ஜெயக்குமார் அவர்களும் சந்தித்து பேச வேண்டும் என்று பணித்தேன். அவர்களும் முதலமைச்சரை சந்தித்து பேசுகின்றனர். நான் ஏற்கனவே முதலமைச்சர் பேசி வைத்தேன். அதன் பேரிலே நம்முடைய 2 அமைச்சர்களும் அப்பொழுது இருக்கின்ற பொழுது பேசினார்கள். அவரும் ஒத்துக்கொண்டார். விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டது. ஆட்சி மாற்றம் வந்தது. அதையும் கிடப்பில போட்டாங்க திமுக ஆட்சி. நீர் மேலாண்மைக்கு முன்னுரிமை கொடுப்பதே கிடையாது. மக்களை பற்றி கவலை இல்லை. விவசாயிகளுடைய விரோத ஆட்சி செய்கின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். இப்படி விவசாயிகளுக்காக ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றிய அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம் என்பதை நேரத்திலே சுட்டிக்காட்டுகின்றேன். அதேபோல விவசாயிகள் இன்றைக்கு தென்னை மரம் தென்னை பயிரிட்டுகின்ற விவசாயிகள் அவர்கள் பாதிக்கப்பட்ட பொழுது அவர்களுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் செய்தோம். நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாவு பூச்சி விழுந்தது. உடனடியாக வெள்ளை அந்த தென்னைகளை தாக்கியது. இதனால் விளைச்சல் குறைந்தது. விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. அதற்காக அதிமுக அரசு 5 கோடி ரூபாய் ஒதுக்கி அந்த வெள்ளை ஈகளை கட்டுப்படுத்தினோம். இன்றைய தினம் தென்னை மர விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ரூக்கோ சுருள் வெள்ளை ஈ தாக்குதல், காண்டாமிருக வண்டு தாக்குதல், கேரள வாடல் நோய், தஞ்சாவூர் வாடல் நோய், கேரள மஞ்சள் வாடல் நோய், சிலந்தி பூச்சி தாக்குதல், கருத்தலை புழு தாக்குதல், பென்சில் முனை தாக்குதல் நோய்களுக்கு கடுமையா இந்த நோயெல்லாம் தென்னை மரத்தை பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்ற காலத்துல தென்னை விவசாயிகள் கடுமையாக பாதிக்கிறார்கள். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத முதலமைச்சர் தான் இன்றைக்கு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். அதோடு கொப்பரை தாங்களுடைய விலை குறைஞ்சது. உடனடியா அறிவிச்சார் வேலுமணி அவர்களும் அறிவானன் பொள்ளாச்சி கேரளம் அவர்கள் இடத்துல சொன்னாங்க, தென்னை மர விவசாயிகளா கடுமையா பாதிக்கிறாங்க, கொப்பரை தேங்காய் விலை குறைஞ்சு போச்சு, இன்னைக்கு பிரதமரை பார்க்கும் போது இதை சொல்லுங்க சொன்னாங்க. சொன்ன உடனே கிலோ 70 ரூபாய்க்கு வித்தது 113 ரூபாயாக உயர்த்தி கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுத்தோம். தென்னை நார் தொழிற்சாலை அதிமுக ஆட்சியில் இருக்கும் போது நல்லா நடந்தது. பல பேருக்கு வேலை கிடைச்சது. இன்றைக்கு அந்த பல தொழில் இந்த தென்னை நார் தொழிற்சாலைகள் பல மூடப்பட்டவன, பணிபுரிந்த தொழிலாளர்களால் வேலை இல்லாத சூழ்நிலை இன்றைக்கு ஏற்பட்டு என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதிமுக ஆட்சிக்கு பிறகு அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பல திட்டங்களை இந்த ஆட்சியில முறையா செயல்படுத்தல. சில திட்டங்கள் 2-3 ஆண்டு காலம் கழிச்சுதான் நிறைவேற்றிக்கிறாங்க. மேட்டுப்பாளையம் உதகை வரும் வாகனங்கள் குன்னூர் நகர பகுதியில் ஏற்படும் வாகன நெரிசலை தவிர்க்க காட்டேரி பகுதியில் இருந்து உதகை கேத்தி பாலடா வழியில் 3வது மாற்றுப்பாதை சுமார் 100 கோடி மதிப்பீட்டில் சாலை பணிகள் இன்னைக்கு தாமதமாக நடைபெற்றது.
அதுபோல நிறைய திட்டங்கள் நீங்க பாத்தீங்கன்னா 230 கோடியில அதிமுக ஆட்சி இருக்கும்போது கோவை, திருப்பூர், ஈரோடு, கரூர் மாவட்டத்தில் உள்ள நொய்யலாறுல 18 அணைக்கட்டுகள், குளங்கள், அணைக்கட்டு பகுதிகள், வாய்க்கால்கள், மணல் போக்கின் மதல், செப்பிடல், நீர்வரத்து, ஓடைகள் புதுப்பித்து தடுப்பணை, இந்த பணியெல்லாம் அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தணும். அதோட உடுமலைப்பேட்டை நூற்றாண்டு விழா பாதாள சாக்கடை திட்டத்தை நாங்க தான் கொண்டாந்தோம். அதிமுக ஆட்சியில தான் கொண்டாடப்பட்டது. திருப்பூர் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் அதிமுக ஆட்சி தான் கொண்டாங்க. ஈரோடு ஸ்மார்ட் சிட்டி திட்டம் அதிமுக ஆட்சி தான் கொண்டாங்க. கோவை ஸ்மார்ட் சிட்டி திட்டம், சீர்மிகு நகர திட்டம் அதிமுக ஆட்சி தான் கொண்டாங்க. இந்த திட்டத்தின் மூலமாக நகரமும் செழிப்படைந்தது. 4வது குடிநீர் திட்டம் திருப்பூர்ல அதிமுக ஆட்சியில் கொண்டாந்தோம், திமுக ஆட்சியில் தான் திறந்திருக்கிறாங்க. கோவை 3வது கூட்டுக்குடி திட்டம் அதிமுக ஆட்சியில் தொடங்கி செஞ்சோம், இந்த ஆட்சியில் தான் திறந்தாங்க. அதே போல சாலைகள், பாலங்கள் நிறைய அதிமுக ஆட்சியில் தான் கொண்டு வரப்பட்டது. நம்முடைய திருப்பூர்ல மெடிக்கல் காலேஜ் அதிமுக ஆட்சியில் தான் கொண்டு வந்தோம். ஒரு மெடிக்கல் காலேஜ் இந்த ஆட்சியில் கொண்டு வந்திருக்காங்களா? ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனையோடு கொண்டு வந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஈரோடு கோபி 4 வழிச்சாலை அமைச்சு கொடுத்தோம் அதிமுக ஆட்சியில. பெருந்துறையில அனைத்து பகுதிகளுக்கும் தங்குதடை இல்லாமல் பாதுகாக்கப்பட்ட நீர் கொடுக்க வேண்டும் என்பதற்காக கொடிவேரி கூட்டுக்குடி திட்டத்தை கொண்டாந்ததும் அதிமுக ஆட்சியில. ஈரோடு நகர மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீர் கிடைக்கும் என்பதற்காக ஊராட்சி கோட்டையிலிருந்து ஈரோட்டுக்கு 435 கோடியில திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டதும் அதிமுக ஆட்சியில் தான். இப்படி ஒரு திட்டமாவது திமுக ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகளத்தில் செயல்பட்டான்னு சொன்னா எதுவுமே கிடையாது. எந்த திட்டமும் ஈரோடு மாவட்டத்துக்கு, திருப்பூர் மாவட்டத்துக்கு, கோவை மாவட்டத்துக்கு, உதகை மாவட்டத்துக்கு, எந்த மாவட்டத்துக்கு, நீலகிரி மாவட்டத்துக்கு வரவே இல்லை. ஆனா அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம், நிறைவேற்றப்பட்ட திட்டத்தை இன்றைய முதலமைச்சர் ஸ்டிக்கர் ஒட்டி திறப்பலா கண்டிட்டு இருக்கார். வேற ஒண்ணுமே செய்யல. இதே திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது விவசாயிகள் தங்களுடைய பம்பு செட்டுக்கு 1 பைசா, 1 யூனிட், 1 ரூபா, அதாவது விவசாயியுடைய மின் கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று விவசாயிகள் போராடினார்கள். அவர்களை சுட்டு வீழ்த்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம். அப்படி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அம்மா இருக்கும்போது இந்த துப்பாக்கி சூட்ல யாரெல்லாம் இருந்தாங்களோ அவையெல்லாம் கண்டுபிடிச்சு தலா 5 லட்சம் ரூபாய் கொடுத்து விவசாயிகளை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதிமுக ஆட்சி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு டெல்டா மாவட்டத்திலும் சரி, பிற மாவட்டங்களும் சரி, விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய நெல்லை உடனுக்குடன் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செஞ்சு விவசாயிகளுக்கு தேவையான தொகையை வங்கி கணக்கில் வர வைப்போம். ஆனால் இந்த ஆட்சி வந்த பிறகு விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை கூட அரசு நேரடி நெல் கொள்முதல் கொண்டு போய் விற்பனை செய்ய முடியாத ஒரு அவல நிலை பார்க்கிறோம். விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை திறந்த வெளியில் அடுக்கி வைக்கிறாங்க. மழையில நனைஞ்சு நெல்மணி எல்லாம் முளைக்குது. இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சருக்கு அந்த விவசாயி எவ்வளவு கஷ்டத்துல அந்த நெல்லை உற்பத்தி செய்யப்படுகிறார் என்ற நிலவரம் தெரியாது. ஒரு குழந்தை எப்படி தாய் காப்பாற்றுகிறோம், அதை போல ஒரு விவசாயி நடவு செய்தலிருந்து அறுவடை செய்ய வரைக்கும் குழந்தையை போல பயிரை காப்பாற்றி அறுவடை செய்து அவர் போய் விற்பனை செய்ய போறாங்க. அதை விற்று
அதில் இருக்கிற பணத்தை வச்சுதான் அந்த விவசாயி ஒரு ஆண்டு அவருடைய வாழ்க்கையே நடத்த முடியும். அப்படிப்பட்ட விவசாயிகள் துன்பத்திலே இன்றைக்கு மிதந்து கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் பொருட்படுத்தாத ஒரே முதலமைச்சர் இன்றைக்கு ஸ்டாலின் ஒருவர் தான். திருப்பூர் மாநகராட்சிக்கு பாதாள சாக்கடை திட்டம் 686 கோடியில கொடுத்தோம். திருப்பூர் ஒன்றியத்துக்கு 75 கோடியில தனியா குடிநீர் திட்டத்தை கொடுத்தோம். குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக 5000 வீடுகள் அதிமுக ஆட்சியில் கட்டி கொடுக்கப்பட்ட திருப்பூர்ல. இஎஸ்ஐ மருத்துவமனை திருப்பூர்ல 75 கோடியில. திருப்பூர்ல ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம், திருப்பூர் பழைய பேருந்துகள் மேம்படுத்தப்பட்டது, திருப்பூர் புதிய பேருந்துகள் அமைக்கப்பட்டது. ஸ்டாலின் திரு உதயநிதி ஸ்டாலின் ஸ்டிக்கர் ஒட்டி திறந்துட்டு போயிட்டார். எங்கெங்கெல்லாம் நாங்க கட்டி முடிச்சோமோ அங்கெல்லாம் திரு கருணாநிதி அவர் பெயர் வச்சுட்டு போயிடுறாரு. யார் பெற்ற பிள்ளைக்கு யார் பெயர் வைக்கிறது நினைச்சு பாருங்க. அதே போல திருப்பூர் பல்லடத்துல நம்முடைய குழந்தைகள் உயர்கல்வி படிக்க வேண்டியதற்காக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, காங்கேயத்துல கல்லூரி, அவனாசியில கல்லூரி, இப்படி தமிழகத்துல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அதிகமான கலை கல்லூரிகளை கொடுத்து கிராமத்தில் இருக்கின்ற மாணவ மாணவி கூட, விவசாயியோட குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி கூட பட்டப்படிப்பை படிக்கக்கூடிய சூழலை உருவாக்கி தந்தோம். அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு, ஏன்னா அரசு பள்ளியில் ஏழை எளிய மாணவர்கள் தான் படிக்கிறாங்க, அப்படிப்பட்ட மாணவர்கள் கூட மருத்துவர் ஆக வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு 3160 பேர் மருத்துவராக 7.5% உள்ளீடு ஒதுக்கீட்டின் மூலமாக இன்றைக்கு தேர்வு செய்யப்பட்டு மருத்துவர்களா படிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏழைகளுக்கு உதவுகின்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு அதிமுக அரசு என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி, இந்த நம்முடைய விவசாயிகள் அத்திக்கடவு அவனாசி கூட்டமைப்பு விவசாயிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நன்றி பாராட்டு விழாவிலே எனக்கு இவ்வளவு பெரிய பாராட்டை நடத்திய அந்த கூட்டமைப்பினருக்கு எனது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவிப்பதோடு, ஒரே நேரத்தில் 3 மாவட்ட விவசாயிகளை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அவர்கள் வழங்கி இருக்கின்றார்கள். அதோடு எனக்கு இங்கே சீர்வரிசை வழங்கிய நம்முடைய சகோதரிகளுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றேன். அதோடு இந்த நிகழ்ச்சி அற்புதமாக அழகாக நடத்திய இந்த கூட்டமைப்பை சேர்ந்த நிர்வாகிகளுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். அவர்களோடு இணைந்து எனது அறிவிச்சவர் முன்னாள் அமைச்சர் எஸ்.வை. வேலுமணி அவர்களுக்கும், அறிவிச்சவர் மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அருண்குமார் அவர்களுக்கும், அவர்களோடு இணைந்து பணியாற்றிய கழக நிர்வாகிகள் தொண்டர்களுக்கும், இந்த மேடையிலே வீட்டிருக்கின்ற பல்வேறு விவசாய சங்கத்துடைய அமைப்பை சேர்ந்தவர்களுக்கும், பல்வேறு கட்சியில் இருந்தாலும் தங்களுடைய பகுதியிலே ஏரி குளம் குட்டைகளை நிரப்பி விவசாயிகளுக்காக நிறைய திட்டங்களை நிறைவேற்றிய எனக்கு பாராட்ட தெரிவித்த அந்த நல்ல உள்ளத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, அதோடு இங்கே எனக்கு கோரிக்கை மனு கொடுத்திருக்கின்றார்கள். கோவை திருப்பூர் மாவட்ட கூலி நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர் சங்கத்தின் கூட்டமைப்பை சேர்ந்தவர்கள் இங்கே பல்வேறு கோரிக்கை மனுவை அளித்திருக்கின்றார்கள். அதிமுக ஆட்சி உங்களால் வளர்கின்ற பொழுது நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் பரிசீலித்து அதற்கும் விடிவு காலம் பிறக்கும் என்பதை செய்தியை சொல்லி எனக்கு நன்றி பாராட்டி பேசிய சங்க நிர்வாகிகளுக்கும், இந்த நன்றி பாராட்டு விழாவிலே கலந்து கொண்ட விவசாய மக்களுக்கும், எங்களுடைய கழக உடன்பிறப்புகளுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.